அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டா நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் NMR. இது NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இதனோட பிரின்சிபல்ஸ் என்ன, NMR எப்படி இயங்குது, அதனோட ஹிஸ்ட்ரி என்ன, இது எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் NMR. ஆக்சுவலாக இந்த NMR எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டா measure the absorption of electromagnetic radiation in the radio frequency region. Absorption of electromagnetic radiation. Electromagnetic radiation நிறைய வேவ்ஸ் வரும். இன்ஃப்ராரெட், UV, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவ்ஸ், காமா ரேஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி 400 to 900 மெகாஹெர்ட்ஸில் எப்படி ஒரு சொல்யூஷனுக்குள்ளே அப்சர்வ் ஆகுது. அப்படி அப்சர்வ் ஆகும்போது என்ன அப்படின்ட்டா நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியை உங்களை ஹோல் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்ட்டா ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜனுக்குள்ளே ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? அந்த எலக்ட்ரானில் வந்து பார்த்தா நியூக்ளியை அப்படிங்கிறது நம்ம நியூக்ளியஸ் தெரியும். நியூக்ளியஸ் உள்ளே இருக்கிற அந்த ப்ரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியை அந்த செட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அவுட்டர் எலக்ட்ரான் ஆர் இன்வால்வ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ராசஸ். சாம்பிள் நீட்ஸ் டு பி a placed in magnetic field to cause the different energy states. அதான் நம்ம சொல்கிறேங்க. NMR was the first experimental observed by Bloch and Purcell in 1946. இவருக்கு நோபல் ப்ரைஸ் 1952 கொடுத்தாங்க. and quickly become the commercial available and widely used. Probe the composition, structure, dynamic and function of the complete range of the chemical entities அப்படின்னு சொல்லலாம். Small organic molecule to large molecular weight polymers and proteins. இதனோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஸ்டேட்டில் இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்ப்ளிகேட்டடான ஆர்கானிக் ஸ்மால் மாலிகுலும் கண்டுபிடிக்க முடியும். பெரிய மாலிகுலார் பாலிமர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். அதாவது widely used in the preferred technique to rapidly elucidate the chemical structure of the most of organic compound. இதில் பாஸ் பண்ணி வர சிக்னல் வச்சு ஈஸியாக அந்த காம்பவுண்ட் இங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு அழகாக நாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைப்பிக்கலி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் NMR எங்கெங்கே இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல், இந்த கெமிக்கல் எலிசிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ஐசோலேட் பண்ணி இந்த NMR வழியாக வச்சு நம்ம ஈஸியாக ஒரு சொல்யூஷன் ஸ்டேட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க முடியும். அதே சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஏதாவது காம்பவுண்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ரே கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்யூஷன் ஸ்டேட்டில் ஈஸியாக கண்டுபிடிக்கும். வித் ஹெல்ப் ஆஃப் த டூல் சாய்ஸ் சிந்தட்டிக் கெமிஸ்ட் யூஸ்ட் இன் கன்ஜெக்ஷன் வித் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது ஸ்டடி ஆஃப் டைனமிக் ப்ராசஸ், ரியாக்ஷன் கைனட்டிக்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஈக்லிபிரியம் கெமிக்கல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல் 3-dimensional ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லிகாண்ட் காம்ப்ளெக்ஸ், DNA, RNA, ப்ரோட்டீன் DNA காம்ப்ளெக்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3-dimensional 2D NMR ஸ்பெக்ட்ரஸ் 3-dimensional ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அதாவது இங்கே இருக்கிற மாதிரி ஈஸியாக இதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மெட்டபாலிசிஸ் ப்ராசஸில் ட்ரக் டிசைன், ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் பை த NMR. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரோட்டீன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா NMR ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு லிகாண்ட் வச்சு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டாக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மெடிசனில் வந்து MRIன்னு சொல்லுவோம். MRI இமேஜ் ஆஃப் த ஹியூமன் பிரைன். நம்ம ஏதாவது தலையில் அடிபட்டாலோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா MRI ஸ்கேன் எடுத்து சொல்லுவாங்க. அது ஏதாவது அடிபட்டால் அதனோட கொலாப்சிஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MRI ஸ்கேனில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த MRI ஸ்கேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா NMRோட அட்வான்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் ஆகுது? கெமிக்கல் ஃபீல்டில் ஸ்ட்ரக்சரலைசேஷன் யூஸ் ஆகுது, டைனமிக் ஃபீல்டில் யூஸ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் 3-dimensional ஸ்டடீஸில் யூஸ் ஆகுது, மெட்டபாலிசம், ட்ரக் டிசைன் அண்ட் மெடிசனில் MRIயை இது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இதனோட ஹிஸ்ட்ரி என்ன? யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க? 1937 ராபி predicts and observe the nuclear magnetic resonance. இவர் தான் இதை பற்றி பேசினவர், இவர் தான் இதை தான் அவர் சொன்னவர். 1946 Bloch and Purcell first nuclear magnetic resonance of bulk sample. நிறைய சாம்பிள்ஸ்க்கு வந்து 1946 Bloch Purcell தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயங்கரமாக கிளியராக கொண்டு வந்தவர் இவர் தான். 1953 ஓவர்ஹவுசர் NOE நியூக்ளியர் ஓவர்ஹவுஸ் எஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 1966 எர்னஸ்ட் ஆண்டர்சன் Fourier Transform NMR, அதாவது FT NMR கண்டுபிடிக்கிறாங்க. 1975 ஜீனர் எர்னஸ்ட் 2D NMR ஸ்பெக்ட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 1984
Nicholson NMR metabolism, and 1985 with which the first solution structure of small protein PBTI from NOE derived distance rest times அப்படின்னு சொல்லலாம். In 1987 3D NMR C13 N15 isotope labeling recombinant protein and resolution அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சாங்க. 1990 வந்து pulsed field generates artificial suppression கண்டுபிடிச்சாங்க. 1996 7ல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூல் டைபோலார் கப்ளிங்ஸ் ஆர்டிசின்னு சொல்லுவோம் ஃப்ரம் பார்ஷியல் அலைன்மெண்ட் அண்ட் லிக்விட் கிறிஸ்டலின் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரோசி மாலிகுலர் ரைட் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. 2000ல் டைனமிக் நியூக்ளியர் போலரைசேஷன் டிஎன்பி என்ஹான்ஸ்ட் பை NMR சென்சிட்டிவிட்டேஷன். ஸோ இதை ஹிஸ்ட்ரி இது ட்ராவல் பண்ணி வந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1937ல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்டேஷன் வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷன் வந்து அதிகப்படுத்தி ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது மெயினாக பயன்பட்டு வருது. நோபல் ப்ரைஸ் யார் கொடுத்தாங்க அப்படின்னா 1944ல் ஃபிசிக்ஸ் ராபி கொலம்பியா இவர் தான் ஃபஸ்ட் இதை பற்றி பேசினவர். ப்ரெடிக்ட் ஆஃப் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் பற்றி பேசினவர். ராபிக்கு 1944ல் ஃபிசிக்ஸ்க்கான கொலம்பியாக்காரர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. 1952ல் ஃபிசிக்ஸ் பிளாச் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பர்சல் ஹார்வர்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிளாச்சுங்கிற ஒரு தனியாள் பர்சலுங்கிற ஒரு தனியாள். இன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பிளாச் அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பர்சல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு 1952ல் ஷேர் பண்ணி நோபல் ப்ரைஸ் தந்தாங்க. 1991ல் கெமிஸ்ட்ரி எர்னஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபல் ப்ரைஸ் தராங்க. 2002ல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒர்த்ரிட்ஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. 2003ல் வந்து மெடிசன் லெட்பர் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அர்போனா அண்ட் மேன்ஃபீல்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிகல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த NMR நோபல் ப்ரைஸ் இந்த கண்டுபிடிச்சதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஃபஸ்ட்டு NMR எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட் NMR ஸ்பெக்ட்ரா ஆஃப் வாட்டர். ஜஸ்ட் வாட்டருக்கு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து வாட்டரில் ப்ரோட்டீன் அதாவது ஹைட்ரஜன் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதாவது ஹைட்ரஜன் H2O இதுக்கு எடுக்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணால் ஒரு சிக்னல் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு லீஃப் மாதிரி அப்படியே வந்து போயிருக்கு. இப்படி எடுத்தாங்க. இந்த சிக்னல் வந்து கேட்ச் பண்ணாங்க. இது ஃபோட்டோகிராஃபி ரெக்கார்ட் த ப்ரோட்டீன் சிக்னல் இன் வாட்டர். இந்த 4 trace ஃப்ரம் த டாப் டு பாட்டம் கரஸ்பாண்டிங் டைம் T1 T2 T3 T4 இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. இது எதில் பப்ளிஷ் ஆகிருக்குன்னா பிளாச் ஹான்சன் W2 பேக்கெட் நியூக்ளியர் இண்டக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிசிக்ஸ் ரிவ்யூ 1946ல் வந்து வந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க வெளியிட்ட ஒரு இமேஜ் வாட்டர் மாலிகுலுக்கு NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட் புரோட்டான் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எத்தனை நாளுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு இமேஜ் வந்து எனக்கு கிடச்சது. ஒரு பெரிய பீக்கு, அடுத்து ஒரு சின்ன பீக்கு, அதுக்கு ஒரு சின்ன. மாடர்ன் எத்தனால் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுத்தால் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிடைக்கும். 0 TMSங்கிறது ஸ்டாண்டர்ட் டெட்ராமெத்தில்சிலேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட் பீக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெசல்யூஷனில் மல்டிபிள் பீக்காக கிடச்சிருக்குது. அதுக்கு அடுத்த பீக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா CH2, அதுக்கடுத்து தனியாக இருக்கிறது OH பீக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னர்ட் JT இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஆஃப் கெமிக்கல் ஃபிசிக்ஸில் 1951ல் பப்ளிஷ் பண்ணுறாரு இந்த பேப்பரை. ரைட்டா? அடுத்தது இது வந்து பிளாச் ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டா இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேக்னடைசேஷன் M பிளேஸ் பை த மேக்னடைசேஷன் ஃபீல்டு B வில் பி ப்ராசஸ் DMT divided by dt mt into gamma b d. அதே இது ரிலாக்ஸில் வந்து இருக்கும்போது வந்து DMT by dt mt இது gamma b and t minus RMT minus m0 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டெரிவேஷனில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஃப்ளெக்ஸ் பால்ஸ் வந்து இவர் வந்து கொடுத்தாரு. இது பிளாக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அடிப்படை தத்துவம். அதாவது ஒரு ஏபிள் டு கோ டு அதாவது இந்த என்ன இதனோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு காம்பவுண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் வச்சுக்கலாம். இது பிளான்ட்லேருந்து எடுத்த காம்பவுண்ட். இந்த பிளான்ட் இருக்கிற காம்பவுண்ட் எடுத்து ஒரு சொல்யூஷனில் கரைச்சி நம்ம அதில் பாஸ் பண்ணும்போது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு பாஸ் பண்ணும்போது இத்தனை சிக்னல்ஸ் வந்து கிடைக்குது. இத்தனை சிக்னல்ஸ் ஏன் இப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒவ்வொரு கார்பனும் ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அழகாக இத்தனை பீக் வந்து பார்த்தீங்கன்னா எது எங்கெங்கே வந்துருக்குங்கிறத அழகாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது மாதிரி சின்ன மாலிகுலாக இருந்தாலும் பெரிய மாலிகுலாக இருந்தாலும் இது வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட கான்செப்ட். அதாவது அதனோட கோல் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது ஈச் NMR அப்சர்வேஷன் நியூக்ளியை ஈல்ட் ஆர் பீக் இன் ஸ்பெக்ட்ரா.
ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் மாலிகுல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு பென்சின் ரிங், அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜன் இருக்கிற ஒரு குரூப், இங்கே டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஃபினைல் 1,3 டயாக்ஸோ 5 அப்படிங்கிற காம்பவுண்டை புரோட்டான் நம்பர் ஸ்பெக்ட்ரம் எடுத்தோம்னா இத்தனை சிக்னல் தான் வருது. இங்கே ஒரு 2 சிக்னல் 4 பாயிண்ட் சம்திங்கில் 5 பாயிண்ட் சம்திங்கில் ஒரு சிக்னல் 7 பாயிண்ட் சம்திங்கில் ஒரு சிக்னல். இது வந்து புரோட்டான் நம்பர் ஸ்பெக்ட்ரம். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த ஸ்பெக்ட்ரால் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இதில் கண்டுபிடிக்கும் போது 1 2 3 4 5 6 அப்படின்னு வந்துச்சு. இந்த டார்க் பீக் வந்து பார்த்தீங்கன்னா சால்வன்ட் பீக் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன அப்சர்வேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டா, we have to some peaks observed. பீக் வரும்போது அதை வச்சு இது என்ன பக்கத்தில் வந்திருக்கு, எதனால் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணலாம். அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் ஆஃப் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, பீக் பொசிஷன் கிடைக்குது, பீக் ஸ்பிளிட்டிங் கிடைக்குது, பீக் இன்டென்சிட்டி கிடைக்குது, பீக் சேஃப் கிடைக்குது. அதன் அடிப்படையில் வந்து பீக் பொசிஷன் வச்சு பேசும்போது கெமிக்கல் ஷிஃப்ட் நம்ம பேசலாம். பீக் ஸ்பிளிட்டிங் வச்சு பேசும்போது கப்ளிங் கான்ஸ்டன்ட் வச்சு பேசலாம். பீக் இன்டென்சிட்டி பேசும்போது இன்டெக்ரல் பேசலாம். பீக் சேஃப் பேசும்போது லைன் வித்து பேசலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஷிஃப்ட்டோட குவான்டைஸ் பண்ணும்போது டெல்டா PPM, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மியூ அப்சர்வ் பை மியூ ரெஃபரன்ஸ் அண்ட் மியூ ரெஃபரன்ஸ் பை ஹெச், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கெமிக்கல் எலக்ட்ரானிக் என்வரான்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கணும். கப்ளிங் கான்ஸ்டன்ட்ல என்ன, பீக் செப்பரேஷன், ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு பீக் இடையில வந்து வர டிஸ்டன்ஸ் என்ன, எதனால் இது டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நெய்பரி நியூக்ளை வந்து பார்த்தீங்கன்னா டார்சினல் எங்களை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது இன்டெக்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டேஸ் ரேஷியோ, த ரிலேட்டிவ் ஹைட்ஸ் இன்டெக்ரல் கவ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் நியூக்ளியர் கவுண்ட் ரேஷியோ T1 டிபெண்டன்ட், ஈஸியாக வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். லைன் வித் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா நியூ இஸ் ஈக்குவல் 1/T2, பீக் ஹாஃப் 8 ஹைட், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக் ஹைட் வச்சு ஈஸியாக வந்து நம்ம மாலிகுலர் மோஷன், கெமிக்கல் எக்ஸ்சேஞ்ச், அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ், அன்சர்டனிட்டி எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NMRல வந்து ஈஸியாக கண்டுபிடிக்குது. அதாவது பீக் பொசிஷன், பீக் ஸ்பிளிட்டிங், பீக் இன்டென்சிட்டி, பீக் சேஃப், அதில் வந்து கெமிக்கல் ஷிஃப்ட், கப்ளிங் கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல், லைன் வித்து, இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறது இதனோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா, த மேக்னெட்டிக் அட்ராக்ட் ஆர் அலைன், அதாவது ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா EMR எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அனுப்பும்போது ஒன்று அப்சர்வ் பண்ணு, அந்த அப்சர்வ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும். இந்த 2 விஷயம் நடக்கும், அப்சர்வ் பண்ண நடக்கும், எமிட் நடக்கும். மேக்னெட் அட்ராக்ட் ஆஃப் அலைன், ஒரு மேக்னெட்டுக்குள்ளே இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று அட்ராக்ட் ஆகலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகலாம். அப்போ அலைன் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்குது, த பேசிக் கான்செப்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அதாவது ஸ்கூல் லைஃப்பில் நம்ம படிச்சிருப்போம், டைரக்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஒரு செம்பு கம்பிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேக்னெட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தப்புலம் வந்து உருவானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்சாரம் உருவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க, DC கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படி தான், ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் உள்ள வச்சு அதுக்குள்ளே வரும்போது அந்த கம்பி வழியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரம் வந்து ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆகுது. த மூவிங் பெர்பெண்டிகுலர் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி இன்டியூஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இன் தி க்ளோஸ்ட் லூப். பக்கத்தில் க்ளோஸ் லூப்பாக இருக்கிற இடத்துல மேக்னெட்டுக்கு கொண்டு போகும்போது கரண்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை த சர்க்குலேட்டிங் எலக்ட்ரான், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் எலக்ட்ரான் இருக்கிறனால இது அந்த எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஃபீல்டை வந்து உருவாக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் க்ளோஸ் லூப் வில் கிரியேட் த பெர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக் எப்படி வந்து EMR எப்படி இயங்குது அப்படிங்கிறத தியரியை வந்து சொல்கிறோம். இந்த பேசிக் கான்செப்ட் EMR தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இட் இஸ் அ சிங்கிள் லூப் ஆஃப் ஒயர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் B அண்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்படி தான் உருவாகுது. அதில் சிக்னல் லூப் எப்படி இருக்குது ஒரு ஒயரில், அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு B எப்படி இருக்கும், த்ரூ த சென்டர் ஆஃப் லூப் எப்படி இப்படி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியே போகும்போது எப்படி வெளியே போகுது, அது பக்கத்தில் இருக்கும்போது எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் B is equal to μ0I/2R, μ is equal to permeability of free space 4 × 10⁻⁷ Tm/A. ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஒயர் லூப், ஐங்கிற கரண்ட். இது பேசிக் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி நம்ம பேசுகிறோம். இதே பேசிக் கான்செப்டில் ஃபேரடேஸில் உங்களுக்கு தெரியும், ஒரு மேக்னெட்டுக்குள்ளே ஒரு நார்த்து சவுத்து போலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் நம்ம ஒரு இதை வச்சு நம்ம சுற்றும் போது AC ஜெனரேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் πB த்ரூ த ஏரியா பவுண்டட் பை த க்ளோஸ் கண்டக்டிங் லூப் சேஞ்ச்டு வித் டைம் கரண்ட் அண்ட் EMF ப்ரொடியூஸ்ட் பை த லூப். த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டக்ஷன். இதான் வந்து இண்டக்ஷனோட தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டக்ஷன், அதாவது இன்டியூஸ்ட் EMF அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
chi is equal to d by v dt அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிள் ஏசி ஜெனரேட்டர் எப்படி வரும் அப்படிங்கிறது மைக்கேல் ஃபாரடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்னது நமக்கு தெரியும். இது ஒன் டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரின்னு சொல்கிறோம். அடுத்த பேசிக் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் தியரி அதே தான் சொல்லுது. இட் இஸ் இன்டியூஸ்ட் கரண்ட் ஹேஸ் டைரக்ஷன் சச் தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் கரண்ட் அப்போசிஸ் டு சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தட் ப்ரொடியூஸ் த கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் டைரக்ஷன் ஆஃப் த இண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னு இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டைரக்ஷன்ஸ் ஆஃப் த கரண்ட் த ஃபாலோ த மோஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக். இப்போ அதாவது இந்த வழியை அனுப்பும்போது இந்த மேக்னெட்டுக்கு போகிற இடத்துல அப்படியே அந்த மூவ்மெண்ட் அப்படியே இருக்குது. இதுதான் நம்ம சொல்கிறோம் டைரக்ஷன். த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஹேஸ் பீன் சேம் டைரக்ஷன் ஆஸ் த இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட் கொண்டு போகும்போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருப்பார். இது லென்ஸ் தியரி. இது பேசிக் ஒன் டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். தியரி ஆஃப் என்எம்ஆரில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா குவாண்டம். குவாண்டம் அப்படிங்கிறது குவாண்டம் அப்படின்னா சின்னது, சின்ன பொருள், சின்ன ஆட்டம். டெஸ்கிரிப்ஷனில் வந்து நியூக்ளியர் ஸ்பின். அது எப்படி ஸ்பின் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நியூக்ளியர் ஸ்பின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஆட்டம்ங்கிறது நியூக்ளியஸ் உள்ளே இருக்கும், அவுட்டரில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும், உள்ள நியூக்ளியஸ் உள்ளே இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நியூக்ளியஸ் ஸ்பின் திங்க் எலக்ட்ரான். அது ஸ்பின்னிங் ஆகிட்டு இருக்குது. ஸ்பின்னிங்னா நியூக்ளியர் ரொட்டேட்ஸ் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் ஸ்பின். உங்களுக்கு தெரியும் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கு. Nuclei with the spin have the angular momentum p or spin. The total magnitude h is equal to I into I plus 1. இது quantized spin quantum number y I and 2i is plus 1 state is I minus 1 I minus 2 I minus I. அப்போ ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபாக சொல்லலாம், மைனஸ் ஐ ஆஃப் இது மாதிரி சொல்லலாம். ஸோ ஐடென்டிக்கல் எனர்ஜிக்கு ஆப்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் எப்படி நடக்குது, அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் எப்படி நடக்கும், ஒரு மேக்னெட்டிக் வித்தவுட் ஃபீல்டிங் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் வச்சுக்கலாம். ஆட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் எப்படி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சுற்றிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு அனிமேஷன் காட்டியிருக்கு. இந்த அனிமேஷன் சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன உள்ளே இருக்கிற நியூக்ளியை வந்து அதனோட எப்படி பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த என்எம்ஆர் பீரியாடிக் டேபிளில் என்எம்ஆர் எப்படி எதுக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது H1, C13, N15, F19, P31 இதெல்லாம் வந்து ஆஃப்னு சொல்லுவோம். அதாவது NMR ஆக்டிவ் நியூக்ளியர் ஸ்பின் I is equal to ஆஃப். இது பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ரெலவன்ஸில் ஆட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். I is equal to plus ஆஃப் அண்ட் மைனஸ் ஆஃப். NMR inactive அப்படிங்கும் போது NMR spin is equal to L is equal to 0, C12, O15 ஈவன் அட்டாமிக் ஆர் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். The quadrupole nuclei spin I is equal to greater than half and N14, H2, boron 10. So even atomic mass and odd mass. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா NMR ஆக்டிவ் எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆட் நம்பருக்கு மட்டும் தான் இருக்கும். ஆட் அட்டாமிக் மாஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஆட் அட்டாமிக் மாஸ்க்கு வந்து 1, C13, N15 இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஸ்பின்ல வந்து ஈவன் அட்டாமிக் மாஸ் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரபோல் நியூக்ளியர் ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல N14, NH2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா I வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆஃபாக இருக்கும். அதனால் ஈவன் அட்டாமிக் மாஸ் ஆட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். I is equal to plus ஆஃப் 0 மைனஸ் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ இதனோட டேபிள் காலத்தில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டில் ஸ்பின் சார்ஜ் நியூக்ளியை கிரியேட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாகும் அப்படின்னா அதாவது இதில் ஒரு இமேஜ் பண்ணிக்கங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ஒரு ஆட்டம். இது ஆட்டத்தை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது உள்ள ஸ்பின்னிங்கில் சுற்றிட்டு இருக்கு. ஸ்பின்னும் போது இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். இதுக்கு பேர் பின்னு சொல்கிறோம். அதாவது இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு வளையத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது E is equal to எலக்ட்ரிக் கரண்ட் இங்கே பாஸ் ஆகும் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். இந்த சிமிலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பை த எலக்ட்ரிக் கரண்ட் ஃபாலோ பை த காயில். இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் உருவாகும். அதுலேருந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் வச்சுருப்பாங்க. சைக்கிள் வந்து சுற்றும் போது வந்து அதுலேருந்து கீழே இருந்து ஒரு கரண்ட் வெளியே எடுத்து நம்ம பல்புக்கு எரிய வைக்கிறதா அந்த பழைய காலத்து மெத்தடில் தெரியும். அதாவது ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். So determine the direction of the magnetic field around the current carrying wire and vice versa. F Faraday is equal to mu is into B அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் டெஸ்ட் ஆஃப் இது அதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மேக்னெட்டிக் ஃபீல்டு மூவ்மெண்ட் மியூ வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுது. கைக்ரோ மேக்னெட்டிக் ரேஷியோ காமா அப்படின்னு சொல்லும்போது ரிலேட்டட் டு த ரிலேட்டிவ் சென்சிட்டேஷன் ஆஃப் த NMR ஸ்பெக்ட்ரம். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் மியூ இஸ் ஈக்குவல் கிரியேட்டட் டு ஆக்சஸ் ஆஃப் நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். மியூ இஸ் ஈக்குவல் டு காமா பி. காமா இஸ் ஈக்குவல் 2 by h and mu by I is equal to mu by h by I. P angular momentum, gamma gyro magnetic ratio, different value from each type of nucleus. Magnetic moment வந்து M is equal to I
I minus 1, I minus 2, I minus I. The common nuclei of interest to M is equal to minus of and plus of. இந்த மாதிரி வந்து பார்த்தா கைக்ரோமேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பின்னிங்கில் சுற்றும் போது இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னா M is equal to I minus 1, I minus 2, minus I. The common nuclei interested to M is equal to plus of and minus of. அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் NMR ஆக்டிவாக இருக்கும். இதில் பாருங்கள் ஐசோடோப் வந்து பார்த்தீங்கன்னா H1, H2, H3. ஒரு ஹைட்ரஜனே எத்தனை இருக்குது, மாஸ் நம்பரில் வித்தியாசப்படும். 1, 2, 3 இருக்குது. இதில் நெட் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருக்கிறதுக்கு ஆஃபாக இருக்கும், 2 இருக்கிறது முழு நம்பராக இருக்கும், 3 இருக்கிறதுக்கு ஆஃபாக இருக்கும். அண்ட் தென் காமா இஸ் ஈக்குவல் டு மெகாஹெர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 42.5, 6.5 அண்ட் 45.5. இது வேரியஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்சன்டேஜ் ஆஃப் அந்த நியூக்ளியை இருக்கிற பர்சன்டேஜ் 99.98. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புரோட்டான் நம்பர் போட்ட ஒரு 32 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பீக் வந்து வந்துடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் வந்து வராது. இது NMR ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்கும். அது P31 அதே மாதிரி 100% போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் வந்து ரைஸ் ஆயிடும். அதே சோடியம் 23 100 அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது N15 அது வந்து பார்த்தீங்கன்னா 37. இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க முடியும். C13 வந்து 1.1 அதனோட அபண்டன்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1007 செகண்ட்ஸ்க்கு மேலே அனுப்புனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். F19 வந்து பார்த்தீங்கன்னா 100% போட்ட உடனே நமக்கு இந்த அபண்டன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைக்ரோமேக்னெட்டிக் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் மூமெண்ட் எந்த ஒரு மேக்னெட்டிக் இல்லாதப்போ ஒரு ஆட்டத்துக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டா இந்த மாதிரி வந்து ஸ்பின்னிங் வந்து அங்கங்கே அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. இப்படி இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் அண்ட் நியூக்ளை த எனர்ஜெட்டிக்கலி டீஜெனரேட் எனர்ஜெட்டிக்கலி டீஜெனரேட் இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்கேஸ் B0 இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு B இட்ஸ் அ நியூக்ளியர் மேக்னெட்டிக் மூமெண்ட் அலைன் வித் லோ எனர்ஜி அகைன்ஸ்ட் டு ஹை எனர்ஜியாக மாறும். இப்படி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது என்ன ஆகுது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்முலேட்டாக ஒரு ரெகுலேட்டுக்குள்ளே வந்துடும். அதாவது ஒரு மார்ச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேடட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும்போது சுற்றிட்டு இருப்பாங்க ஜாலியாக. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஆர்டர் கொடுக்கும்போது எப்படி அரேஞ்ச் ஆகி நிற்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் ஆஃப் நியூக்ளியை வந்து பார்த்தீங்கன்னா நீட் இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகலாம் இல்லைன்னா அப்போஸ் ஆகலாம். எதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, ரைட்? அதான் B0 அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இந்த அடிப்படையில் ஸ்பின் ஓரியன்டேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்தால் மேக்னெட்டிக் மூமெண்டம் ஆர் நோ லாங்கர் ஈக்குவலன்ஸ். The magnetic moment orientation 2I plus 1 direction by magnetic field. The vector length is equal to H is equal to I plus 1. Angle வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா psi given by the cos phi and by m by I plus I into I plus 1. அதே energy given by the E is equal to mu by I B0. B is a magnetic field, mu is equal magnetic moment and H is equal Planck constant. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்னு சொல்லிப்போம். ஒரு ஸ்பின்னிங் வந்து ஒரு ஸ்பின் இருக்கிற நியூக்ளியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ப்ளஸ் ஆஃப் ஆகும் மைனஸ் ஆஃப் ஆகும் ஜெனரேட் ஆகுது. ஃபார் I is equal to ஆஃப். அப்போ வந்து ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் வரும்போது ரெண்டு இதாக வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து திஸ் ஓரியன்டேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் டயக்ராம் இஸ் காம்ப்ளிகேட்டட் பை I greater than ஆஃப். அப்போது இங்கே 0னா I is equal to 0னா ஒன்றும் இல்லை, ஒரு பீக் வராது. I is equal to ஆஃப் அப்படின்னா ப்ளஸ் ஆஃபாகவும் மைனஸ் ஆஃப் ரெண்டு வந்து டீஜெனரேட் ஆகுது. I is equal to 1ன்னு வந்தால் -1 0 +1 அதை 3 ஸ்பிளிட்டிங்காக நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 3/2 அப்படின்னா -3/2 -1/2 +1/2 3/2 4 டீஜெனரேஷன் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆஃப்க்கு வந்து 2 1க்கு வந்து 3 3/2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்பின் ஓரியன்டேஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா 1 of 2 டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். I is equal to ஆஃப்னு சொல்கிறது வந்து 2 டைரக்ஷன் என்ன அதை 2 ஸ்ப்ளிட் ஆகும்போது வந்துன்னா MI is equal to minus ஆஃப் பீட்டா டெல்டா is equal to H nu அண்ட் வந்து MI is equal to minus ப்ளஸ் ஆஃப் அதாவது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு பிரிக்கும்போது B0 is equal to B0 greater than 0 அப்படின்னு சொல்லலாம். டிஃபரன்ஸ் இன் த எனர்ஜி பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ் given by delta is equal to gamma H B0 by 2 pi.
V naught is equal to external magnetic field, H is equal to Planck constant, gamma is equal to hygromagnetic ratio. இதை வச்சு அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி லெவலில் நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். அதாவது ஸ்பின் ஓரியன்டேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா the transition from the low energy to higher energy states occur through the absorption of proton, the radio frequency energy. ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒரு ஆட்டத்துக்குள்ளே பாஸ் ஆகுது, அப்சர்வ் ஆகுது. இங்கே எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போலுக்கு இடையில் வந்து அனுப்பும்போது இந்த எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போது ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்னு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கிடைக்குது. இந்த மாதிரி போக போக உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த லாங் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த ரிலாக்ஸேஷன் பாயிண்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் அழகாக வந்து பண்ண ஒரு சிக்னல் வந்து கேட்ச் பண்ண முடியும். அப்சர்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அழகாக வந்து பண்ணால் இப்படி இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்சர்ப்ஷன் மியூ இஸ் ஈக்குவல் டு காமா பி நாட் பை 2 நம்ம சொல்லலாம். NMR சிக்னல் சென்சிட்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, the applied magnetic field cause an energy difference between the aligned alpha and unaligned, அதாவது ஆப்போசிட், அது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆல்ஃபா வந்து அலைன்டு, பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அன்அலைன்டு அப்படின்னு சொல்லலாம் நியூக்ளியில். NMR signals result from the transition of spin from the alpha and beta states. இந்த ரெண்டு லெவலில் வந்து பண்ணால் ஜெனரேட் ஆகுது. B is equal to 0 அப்படின்னு இருக்குது, எல்லாம் ஒன்றா இருக்கிறது. இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற நியூக்ளியை நீங்கள் எப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ரெண்டாக பிரியுது, ஆல்ஃபா பீட்டான்னு சொல்கிறோம். ஆல்ஃபாங்கிறது வந்து பார்த்தோன்னா அலைன்டு, பீட்டாங்கிறது வந்து ஆப்போசிட், இதுக்கு நேராக வந்து மோதுது. அப்போ B நாட் கிரேட்டர் தென் 0. அப்போ டெல்டா E is equal to H nu, லோ எனர்ஜி கேப் வந்து பார்த்தோன்னா கிரியேட் ஆகுது. பாப்புலேஷன் ஆஃப் N and difference can be determined from the Boltzmann distribution of the energy separation between alpha and beta spin stateக்கு வந்து நம்ம ரெண்டு T ஜெனரேஷன் புரியுது. N alpha by N beta equal to E is equal to delta E by KT அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ NMR சிக்னல் சென்சிட்டிவிட்டியில் வந்து பார்த்தோன்னா the since is equal to delta E is equal to H nu and plus of or alpha spin stateன்னு சொல்கிறோம். and mu is equal to gamma B naught by 2 இது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் ஆஃப் வந்து ஆல்ஃபா, மைனஸ் ஆஃப் பை பீட்டா ஸ்பின் ஆக்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் என் ஆல்ஃபா அண்ட் என் பீட்டா இஸ் ஈக்குவல் டி இஸ் ஈக்குவல் டெல்டா இ பை கேடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் ஆல்ஃபா டிவைடட் பை என் பீட்டா இ இஸ் ஈக்குவல் டு காமா ஹெச் பி நாட் அட் 2 by KT. இது போன்ற டெல்டா இ ஃபார் புரோட்டான் 1 at 400 MHz, B naught is equal to 9.39 T is 6.6 into 10 to the power of minus 5 kilocalorie mole minus. So N alpha N beta 1.0060, very small, 60 excess spin per million lower states. So இதில் NMR சென்சிட்டிவிட்டியில் இந்த NMR சிக்னல்ஸ் டிபெண்டிங்ஸ் அப்பான் எப்படி இருக்குது அப்படின்னா, the number of nuclei N limited for field homogeneity of field factor, hygromagnetic ratio in practice and inversely and to temperature, external magnetic field B naught and practice homogenetics சொல்லுவோம். B1 exciting field strength RFS N alpha and N beta is equal to E is equal to delta E by KT. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்க்ரீசிங் எனர்ஜி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் பாப்புலேஷன் டிஃபரன்ஸ் இன்க்ரீசிங் அண்ட் NMR சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும்போது டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி நாட் அதிகமாகுது அண்ட் காமாவும் அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ NMR சென்சிட்டிவிட்டி த ரிலேட்டிவ் சென்சிட்டிவ் இஸ் புரோட்டான் 1 C13 and N15 and other nuclei NMR spectra depending upon the hygromagnetic ratio gamma natural abundance of the isotopes. So gamma is intrinsic properties of nuclear cannot be changed. So proton is 64 into sensitivation C13 is 1000 into sensitivation N15. So consider the natural abundance of C13 is 1.1 and N15 is 0.37. Relative sensitivity is increasing of 6400 into 2.7 into 10 to the power of 5x அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரோட்டான் நம்பர் ஸ்பெக்ட்ரா இஸ் கேஃபீனில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பீக் வந்துட்டு காரம் வந்து 99.9% வந்து அபண்டன்ஸ். C13 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இஃப் கேஃபின் 8 செகண்ட்ஸ் அண்ட் 12 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பீக். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான அந்த 100% அபண்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.1 இது இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இட் வில் பி டேக்ஸ் மோர் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து C13 NMR ஸ்பெக்ட்ரா கேஃபின் 10,000 செகண்ட்ஸ் ஸ்கேன்ஸ் 4.2 hours 4.5 மணி நேரத்துக்கு பக்கத்தில் இதை வந்து அனுப்புனா தான் இது மாதிரி ரெசல்யூஷனில் கரெக்டாக நம்ம பீக் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ
அப்போ நேச்சுரல் அப்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஒரு 8 ஸ்கேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்டில் நம்ம எடுக்க முடியும். அதே 8 ஸ்கேன் 12 செகண்ட் வந்து C13 கொடுத்தா இந்த மாதிரி பீக் தான் கிடைக்கும். அதே வந்து 10,000 ஸ்கேனுக்கு வந்து 4.2 ஹவர்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து C13 வந்து ஸ்பெக்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனாக கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்ட்டா அந்த பீக் மேலே வர வர இந்த பீக் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் இதனோட கான்செப்ட், ரைட்? NMR sensitivation increasing of magnetic strength and major means to increasing of sensitivation, right? So இந்த மாதிரி பீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் signal to improve the with magnetic field sensitization. இந்த மாதிரி வந்து பீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகலாம். இதுதான் NMR ஸ்பெக்ட்ரா. அது NMR இன்ஸ்ட்ருமெண்ட் 600 மெகாஹெட்ஸ் ப்ரூக்கர் இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது 800 மெகாஹெட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இதுக்குள்ளே வந்து மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட்டுக்குள்ளே மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வைப்போம் அப்படின்ட்டா சாம்பிள் வைப்போம். இந்த சாம்பிள் வச்ச உடனே உள்ளே போயிடும். அதுலேருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அவுட்டர்லேருந்து அனுப்புவாங்க. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அனுப்பும்போது அந்த நியூக்ளியை வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போது B0 வச்சு நம்ம நியூக்ளியைக்குள்ளே அந்த எலக்ட்ரானோட ஃபோர்ஸை தாண்டி உள்ள நியூக்ளியைக்குள்ளே அனுப்பி ஈஸியாக எத்தனை ப்ரோட்டான் இருக்குது அப்படிங்கிறத அழகாக நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ NMR sensitivity increasing concentration of very common approach to increase the sensitivity. For example 1.2 milligram இருந்துச்சு அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் இந்த மாதிரி ஒரு பீக் வந்து கிடைக்குது. ரெசல்யூஷன் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது. 1.2ல் 30 மில்லிகிராம் அப்படின்னா அழகாக வந்து அந்த இன்டென்சிட்டி பீக் வந்து பார்த்தா 1, 2, 3ங்கிறது வந்து இருக்குது. அப்போ வந்து சென்சிட்டிவிட்டி NMR ரொம்ப சென்சிட்டிவிட்டி நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வெரி காமன் அப்ரோச் வந்து பார்த்தா இன்க்ரீசிங் சென்சிட்டிவிட்டி இருக்குது. அதாவது இன்டென்சிட்டி குறைய பீக்கோட இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கஷ்டம். அப்போ NMR சென்சிட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷேஷன் ஆஃப் த when this can lead to concentration of depending change into NMR spectra, the chemical shift and line shape the resulting from the compound properties changes. இந்த மாதிரி நம்ம சொல்ல இந்த ரெசல்யூஷன் கம்மி அதிகப்படுத்திகிட்டே போகிறோம் அப்படியே வந்து பார்த்தா பீக் வந்து கடைசி உங்களுக்கு அழகாக வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷனை வந்து நம்ம அழகாக கேட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 1 mm, 5 mm, 10 mm, 30 mm. It is hydrogen bonding into multi-dimer formation of concentration increasing 1 to 30 mm. So NMR sensitivation வந்து increasing of number of scans or signal averaging the most common approach increasing the sensitivity signal to noise அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஸ்கேனிங் 1 அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் வந்து பார்த்தா 1 8 செகண்ட் கொடுத்தா 2.83 16 4 80 800. இந்த மாதிரி பீக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 16 கொடுக்கும்போது நமக்கு இந்த பீக் வந்து ரெசல்யூஷன் ஸ்கேனில் எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அதே மாதிரி 4 நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. 1 இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து இதனோட NMR சென்சிட்டிவேஷன் இன்க்ரீசிங் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்கேனிங் அதிகமாகும் போது இந்த சிக்னல் ஆவரேஜ் இஸ் மோஸ்ட் காமன் அப்ரோச் டு இன்க்ரீசிங் த சென்சிட்டிவிட்டி. அதாவது கொடுக்க நம்பர் ஆஃப் சிக்னல் ஸ்கேன் கொடுக்க அதனோட ரெசல்யூஷன் வந்து நல்லாயிருக்கும். பட் இட் டேக் டு சிக்னிஃபிகண்ட்லி லார்ஜர் அக்யூர் த ஸ்பெக்ட்ரம் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கேனிங் இன்க்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்டலி டைம் நம்பர் ஆஃப் ஸ்கேன் அண்ட் அக்யூசேஷன் ஆஃப் டைம் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் டைம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்கேனிங் அண்ட் அக்யூசேஷன் டைம் 8 செகண்ட் அண்ட் 12 செகண்ட். அதாவது 8 ஸ்கேன் அண்ட் 12 செகண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்கேனிங் 8 செகண்ட், அக்யூசேஷன் டைம் வந்து 12 செகண்ட்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஸ்கேன் C13க்கு எப்படி சொல்லலாம் 10,000 ஸ்கேன் 4.2 ஹவர்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா C13. இவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் பீக் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை இவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்ட்டா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கணக்கு. அப்போ லோவரிங் த டெம்பரேச்சர் இஸ் யூஸ்வலி நாட் அஃபெக்டட் மீன்ஸ் டு இன்க்ரீசிங் ஆஃப் சென்சிட்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட் இஸ் சேஞ்ச் அண்ட் பீக். அதாவது டெம்பரேச்சர் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரோட -டிகிரி கொண்டு போக உங்களோட பீக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து நிறைய ஸ்ப்ளிட்டிங் வந்து ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோவரிங் டெம்பரேச்சர் யூஸ்வலி நாட் டு எஃபெக்ட் மீன்ஸ் டு இன்க்ரீசிங் த சென்சிட்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட் இஸ் சேஞ்சஸ் இன் பீக் ப்ராட்னிங். பீக் ப்ராட்னிங் எதாவது இருந்து அப்படின்னா நீங்கள் லோ டெம்பரேச்சர் கொண்டு போகுது அழகாக 21 டிகிரி சென்டிகிரேட். இது வந்து இப்போ 90 டிகிரி சென்டிகிரேட் எப்படி 80 டிகிரி சென்டிகிரேட் எப்படி 60 டிகிரி சென்டிகிரேட் 40 அண்ட் 21 டிகிரி அப்படிங்கிற ஸ்ப்ளிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ தியரி ஆஃப் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த தியரி ஆஃப் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்ன சொல்லுது? இங்கே ஒரு ஈஸியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பின்னிங் கைக்ரோஸ்கோபிக் கிராவிட்டி ஃபீல்டு வந்து இருக்குது. இது இப்படி சுற்றினா அப்படின்னு ஏன் இப்படி சுற்றுது அப்படின்னு பார்க்கும்போது இது டோட்டலாக ஓவராலும் சுற்றுது, தன்னைத்தானே சுற்றிக்குது. ஸோ இதான் சொல்லலாம் ஸ்பின்னிங் பார்ட்டிகிள் ப்ராசஸிங் ஆஃப் அரவுண்ட் த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பின்னிங் எலக்ட்ரான் சுற்றும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங், அதாவது ஒரு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் நியூக்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசஷனல் ஆர்பிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஐ ஈக்குவல் டு ரூட் எம் பை ஐ ஈக்குவல் ஐ இன்ட்டு I+1 சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சுற்றும்போது உங்களுக்கு எப்படி வந்து அந்த XYZ வந்து ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி மேலேருந்து கீழே எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு I பை I+1. ஸோ I இஸ் ஈக்குவல் டு ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இங்கே கால்குலேட் பண்ண முடியும். இது தியரி ஆஃப் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதை ஒமேகா மியூ ஈக்குவல் டு gamma B0 and where this frequency of processor Larmor frequency வந்து பார்த்தீங்கன்னா mu is equal to gamma B0 by 2 pi. சேம் குவாண்டம் மெக்கானிக்கல் டெஸ்கிரிப்ஷன். ஒரு ஸ்பின்னிங் ஆச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம மேலேயும் கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராசஸனல் ஆர்பிட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கிளாசிக்கல் டெஸ்கிரிப்ஷனில் இதை வந்து நம்ம சொன்னாங்க. அந்த கிளாசிக்கல் டெஸ்கிரிப்ஷனில் தான் நெட் மேக்னடைசேஷன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜில் அழகாக்கணும். B0 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதாவது ஒரு நியூக்ளை அலைன் ஆர் அகைன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் வித் Z ஆக்சிஸ். Z ஆக்சிஸ்ங்கிறது நம்ம எதை சொல்லுவோம், X ஆக்சிஸ் இது, Y ஆக்சிஸ் இது, Z ஆக்சிஸ். அலைன் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட பொருந்தி போகிறது, அகைன்ஸ்ட் அப்படின்னா அதோட ஆப்போசிட் பண்ணுறது. மோர் நியூக்ளியை வித் அலைன் வித் ஃபீல்டு. The magnetization M0 is M is it exit the parallel to a external magnetic field. Net magnetization along with plus Z since higher population aligned with B0. Magnetization X Y plan MX MY average to 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து இது மாதிரி வந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்தா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மேக்னடைசேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கிளாசிக் வியூவில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா, நியூக்ளியை எய்தர் அலைன் வித் ஆர் அகைன்ஸ்ட் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு Z ஆக்சிஸ். இங்கே பாருங்கள், இது Z ஆக்சிஸ். அலைன் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது, இதோட அலைன் ஆகிறது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா Y இங்கே வந்து ஆப்போசிட். நம்ம இது ஈஸியாக கல் அப்படி Z ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகுது B0. இந்த பக்கம் பாருங்கள், இது ஆப்போசிட்டில் வருது ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்ட் பண்ணுது. குவாண்டம் டிஸ்கிரிப்ஷன் நியூக்ளியை எதர் பாப்புலேஷன் எனர்ஜி ஆல்ஃபா அலைன்டு வித் ஃபீல்டு அண்ட் ஹையர் எனர்ஜி பீட்டா இஸ் அலைன்டு வித் அகேன்ஸ்ட் ஃபீல்டு. இது ஆப்போசிட்டில் வரும்போது அகேன்ஸ்ட் ஃபீல்டு. அப்சர்ப்ஷன் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ரொமோட்ஸ் நியூக்ளியர் ஸ்பின் இஸ் ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NMR எக்ஸ்பெரிமெண்ட்டில் we have to net magnetization processல about B0 is frequency omega 0 and with the net population difference between the aligned and unaligned spin அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று அலைன் ஆகும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆகும். ஸோ now what the perturbed by spin population or performance spin characteristics basic principles of NMR experiments அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அடிப்படையில் வந்து பேசிக் 1D NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் the recyclic delay D1 and pulse with PW acquisition time இது எல்லாமே கால்குலேட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் 1D NMR சொல்கிறோம். எக்ஸ்பெரிமெண்டல் டீட்டெயில் வில் எஃபெக்ட் டு NMR ஸ்பெக்ட்ரா அண்ட் கரஸ்பாண்டிங் டு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரீசைக்ளிக் டிலே அந்த நம்ம அந்த ஸ்பின்னிங் D1 பல்ஸ் வித் எவ்வளோ கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் கொடுக்குறோம், அதில் அக்விசிஷன் டைம் எவ்வளோ எடுத்துக்குது, அதை பொறுத்து இந்த சிக்னல் கிடைக்குது. NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் ரெசனட் கண்டிஷன் த ஃப்ரீக்வன்சி omega 1 it is B1 matches Larmor frequency. The energy absorbed by population alpha and beta states to other. ஆல்ஃபாங்கிறது பீட்டாங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி நம்ம கொடுக்குறோம், இந்த பக்கம் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாம் ஒவ்வொரு பீக்கு எப்படி வந்து அசைன் ஆகுது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொன்றும் அழகாக நம்ம அந்த கால்குலேட் பண்ண முடியும். அதாவது ஒமேகா ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா 1 இங்கே இருக்குது, ஒமேகா 1. இந்த ஒமேகா 1 இங்கே எனர்ஜி லெவல் ஃபீல்டு கிடைக்குது. இது இந்த இதுலேருந்து வந்து இந்த Z ஆக்சிஸில் M01 இருக்குது, B1 ஆஃப், இது ஆஃப் ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஸஸ் ஆக்சிஸ் கொண்டு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலுக்கு கொண்டு வரும்போது M0 now is process about B1 the similar to B2 for as long as the B1 is field of applied. Right, again the keep in mind that is individual spin flipped up or down single quanta but M0 can be continuous variation. ரைட் ஹேண்ட் தம் ரூமில் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா B1 ஃபீல்டு பெர்பெண்டிகுலர் B0 இப்படி போகும்போது இப்படி உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராசஸின் ஆர்பிட் வந்து நடக்கும். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டு இருக்கும், MZ MXZ. அது ஒரு சுத்த நமக்கு வந்து ஒரு டயக்ராம் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது அப்படியே அழகாக இந்த டொமைனில் நம்ம இது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம இதில் டிடெக்டரில் வந்து அழகாக ஒரு எடுத்து நம்ம பிரிண்ட் நம்ம எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் டு பெர்பெண்ட் சிஸ்டம் இஸ் ஃப்ரம் ஈக்லிபிரியம் B1 field of radio frequency pulse with gamma B0 by 2 pi frequency. The net magnetization M is now processing about the B0 and B1. So Mx and My is non-zero. Mx and M as it rotates the normal frequency. System observes the energy with transmission between the aligned and unaligned states. Process about the B1 stops to when B turned off. So இது அடிப்படையில் வந்து பார்த்தா இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் ரொட்டேட் ஃப்ரேம் வந்து பார்த்தா சிம்பிளி இந்த வெக்டார் கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் இப்படி சொல்கிறாங்க. எக்ஸ் ஒய் ரொட்டேட்ஸ் அபவுட் த இசட் அட் த லார்மர் ஃப்ரீக்வன்சி ஒய். இந்த B1 இஸ் த ஸ்டேஷனரி ரொட்டேட்டிங். அதாவது XYயில் வந்து பார்த்தா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டா MZ இங்கே இருக்குது மேக்னெட்டிக், MXY இது சுற்றும் போது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்தா நம்ம அலைன் ஆகுதா ஆப்போசிட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ரொட்டேட்டிங் ஃப்ரேம் வச்சு சொல்ல முடியும். அண்ட் தென் கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் NMR பல்ஸ் வந்து ஃபாலோயிங் இந்த B1 field of specified duration, pulse length or width. The net magnetization process about B1 and defined angle 90 to 180 etc. 90 to 180 etc. Applying the B1 field for the specific duration, pulse length or width. Net magnetization process about B1 defined angle 90, 180 etc. ஸோ இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த ரிலாக்ஸேஷன் டைமில் எப்படி வந்து பார்த்தோன்னா அது மாறுது. 90 பல்சேஷன் எப்படி நடக்குது, B1 ஃபீல்டு ஸ்பெசிஃபைடு டியூரேஷன் பல்ஸ் லென்த் வித் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தா அந்த டயக்ராமில் அழகாக ஒரு பீக் வந்து பாட்டுருது. எக்ஸ் ஒய் இஜெட்டில் இதில் வந்து பாருங்கள், இது ஒய், எக்ஸு இசட், இது B1 M1 ஒமேகா 1ல் வந்து பார்த்தா B1 ஆஃப் 90% வரும்போது ஆஃப் ரெசனன்ஸ் கிடைக்குது. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு காமா B1. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வரும்போது அது ரிலாக்ஸேஷன் பாயிண்டில் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி காட்ட முடியும். அப்சர்வேஷன் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி ஆர் NMR ஃப்ரீக்வன்சி பல்ஸ். Apply the radio frequency pulse along with the y-axis and radio frequency viewed the second field of B1 that net to magnetization M0 will be processed about with the angular vector mu1. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுதான் வந்து ஆஃப் ரெசனன்ஸ் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். குவாண்டம் டிஸ்கிரிப்ஷன், கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி குவாண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாசிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுறது இப்படி ஆஃப் ரெசனன்ஸ் இப்படிலாம் வருதுன்னு சொல்கிறோம். குவாண்டம் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஆகுதுன்னா நிறையா அந்த ஸ்பின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டும் அலைனாக நிற்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட ரெண்டாக பிரியுது, ஆல்ஃபா பீட்டாவாக பிரியுது. டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. இட் இஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஹேஸ் பீன் அப்சர்வ்ட் த சச் ஆஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் நவ் ஈக்குவல். ஸோ நோ நெட் மேக்னடைசேஷன் along with the z axis. ஸோ இது வந்து ஹோல் வெரைட்டி ஆஃப் பல்ஸ் வித் பாசிபிள், நாட் குவான்டைஸ் டீலிங் வித் பல்க் மேக்னடைசேஷன். ஸோ அப்சர்வேஷன் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆர் NMR ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டா 10, 20, 35, 60 and 90 டிகிரியில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது. 10னா கம்மியாக இருக்கும், 20 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தா 90க்கு வரும்போது டாப் ஆகுது. ஹோல் வெரைட்டி ஆஃப் பல்ஸ் வித் பாசிபிள், நாட் குவான்டைஸ் டீலிங் வித் பல்க் மேக்னடைசேஷன். சிக்னல் இன்டென்சிட்டி டிக்ரீசிங், த சிக்னிஃபிகேஷன் வென் நாட் இஸ் ஆப்டிமைஸ் 90 degree pulse length, right? So the NMR spectroscopy வந்து பார்த்தா NMR experiment what happened next? The B1 of turned of MXY continued by the process about the B0 frequency. அதாவது ரீகாயில் அந்த எனர்ஜி வெளியே வர எக்ஸ்லேருந்து வெளியே வர NMR சிக்னல் வெளியே போகும்போது டொமைனில் வந்து ஈஸியாக நம்ம இந்த மாதிரி FID அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீ இண்டக்ஷன் டிகே வந்து அழகாக வந்து இதை எடுக்க முடியும். MXY இஸ் ப்ராசஸிங் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒய் தள்ளி இருக்கிறது இது மாதிரி. இது வந்து பாருங்கள் என்ன சொல்லலாம், FID ஃப்ரீ இண்டக்ஷன் டிகே அப்படின்னு சொல்லலாம். கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் அப்சர்வேஷன் NMRஸில் remember moving of magnetic field the perpendicular to coil will induce the current and coil அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் சொல்கிறது. இன்டியூசிங் கரண்ட் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பொசிஷனில் இப்படி இருக்கும், இப்படி வரும் அப்படின்னு நம்ம சொன்னது. அதே வந்து NMR சிக்னல் டிடெக்ஷன் FIDயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்ட்டா the reflect to change to magnetic MXY as the signal to change the relative to receiver along with y axis அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு 160 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிக்னல் வந்து டிடெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக தான். ஸோ அகைன் the signal processing about B0 at the normal frequency வந்து பார்த்தா FID இப்படி வந்து ஈஸியாக நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து எடுக்க முடியும். இது NMR signal for FID the appearance of the FID depending upon how the frequency or signal difference with the normal frequency. The time domain அப்படின்னு சொல்லும்போது இப்போ தெரியும் உங்களுக்கு
ஒரு சிக்னல் லாங் சிக்னல் எதுவுமே இல்லை அப்படின்னா லார் ஃப்ரீக்வன்சியில் அப்படியே டைம் கிடைக்கும். இந்த மாதிரி FID டைம் டிகேல் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடச்சது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி டிலே ஆகும். இப்போ நம்ம நெருக்கமாக வருது அப்படின்ட்டா அந்த மாதிரி டைம் டிலே. ஸோ டைம் டொமைன் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். Then NMR signal detection Fourier transfer for NMR signals is collected in time domain. Signal intensity time FT இது வந்து பண்ண frequency, but the prepared to frequency domain in the Fourier transfer mathematical procedure பிரகாரம் the transformer time domain data it's a frequency domain அப்படின்னு சொல்லலாம். So NMR signal decay Fourier transform after the NMR signal generate the B1 the field of removed the net magnetization will relax back to equilibrium against along with the z axis. So T2 on the relaxation time நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சிக்னல் வந்து பார்த்தோன்னா music off 1/pi T2 அப்படின்னு சொல்லுவாங்க. The two types of relaxation process, one is the XY plan and on the one along with the z axis. The peak shape also affected by the magnetic field homogeneities are swimming. Right, so this is a NMR relaxation. Just you watch this image. No spontaneous re-emission of proton to relax down to ground state. Probability too low and cube of the frequency. NMR signals relaxation peak to ground state through the two distinct process. உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தா அந்த NMR எப்படி ரிலாக்ஸேஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஸ்பின்னிங் வந்து அழகாக வந்து கீழே வர்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த NMR ரிலாக்ஸேஷனில் ஸ்பின் லாட்டிக்ஸ் அண்ட் லாங்கிடியூட் ரிலாக்ஸேஷன் transfer of energy to lattice or solvent material, coupling of nuclei magnetic field and magnetic field created by the ensemble and vibrational rotational motion of lattice or solvent, the result of minimal temperature increasing. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்று M=M1 ரீசைக்ளிக் டிலே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ NMR ரிலாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் லாட்டிக்ஸ் அண்ட் லாங்கிடியூட்னல் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமன்லி மெஷர் T1 வித் இன்வர்ஷன் ரெக்கவர் ஃபால்ஸ் வந்து அழகாக வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி NMRல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வேஷன் சேனல் அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம் லிஸ்ட் டு 182 இது மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆர் transformation relaxation T2 exchange the energy between the excited nucleus and low energy states. The randomization of spin magnetic moment XY plan, right? Mx is equal to My is equal to M0 experimental minus T by T2. So deep spacing இந்த மாதிரி வந்து பண்ணால் நம்ம அழகாக இதை கொண்டு வர முடியும். ஸோ ஸ்பின் அண்ட் transfer relaxation T2 related to NMR speak line width. ஒரு NMR line width வந்து பண்ணால் V is equal to half நமக்கு இருக்க முடியும். V is equal to half is equal to 1/pi by T2 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறது. Line safe of also affected by the magnetic field homogeneity. Right, NMR relaxation spin transfer related usually measured by the car Purcell Mebon Gill CPMG pulse frequency. இதை வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். இது NMR ரிலாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா another way to at the T1 tube. இது ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்னி இருக்குது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் இருக்கிறது, இங்கே டபுள் லேயர் இருக்குது. ஸோ T2 is time take to stove to heat house. T1 is time to take off for the heat to loss of the surrounding environment. இது ஒன்று இருக்கும்போது இதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் T1 T2 அப்படின்னு பார்த்தா அதில் ஹீட்லேருந்து வெளியே வரும். இந்த ஹவுஸ் இஸ் இன்சுலேட்டட் T1 will be larger than T2. இங்கே வந்து இன்சுலேட் பண்ணியிருந்தா அப்படின்ட்டா T1 வந்து டிலே ஆகி தான் நமக்கு வருது. அதாவது T1-1 equal to T2-1, but insulated by T1-1 less than T2-1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரிலாக்ஸேஷனில் the one more way to T1 and T2, the relaxation of C13 occurring by through the two distinct interaction. The magnetic field produced by the proton magnetic dipoles are felt that the C13 spin. These magnetic field are modulated by the random Brownian motion, the rotational translation. Relaxation between the C13 and proton, same molecular intermolecular relaxation T1, and the relaxation between the C13 and proton from the solvent intramolecular relaxation. So the rotation and translation அதாவது ஒரு ப்ரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா C13 வந்து டிரான்ஸ்லேஷனல் T1க்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் வருது. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வரனால ரொட்டேஷன் நடக்குது. அப்படி அவரோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஒரு சொல்யூஷனுக்குள்ளே எப்படி வந்து அதை மேத்தமெட்டிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் எப்படி அந்த டொமைன் மாறுது, அந்த சிக்னல் எப்படி கிடைக்கிற அப்படிங்கிற பேசிக் கான்செப்டை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்து NMR சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத சிக்னல்ஸ் பார்த்தாச்சு.
எப்படி இன்டர்பிரேஷன் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.